ஹாய், நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். ஐ எம் அ பாக்ஸர், சைக்கிளிஸ்ட் அண்ட் ரன்னர். இன்றைக்கி நாம் கார்டியோ ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாம் கார்டியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்டியோ அப்படின்றது லாத்தின் மொழியில் இதயத்துக்கான அர்த்தத்தை குறிக்குது. இந்த கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டம் நம்ம பாடியில் ஒரு பெரிய ஹைவே மாதிரி ஒர்க் ஆகுது. ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. இதயம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்ஜின் வழியிலையா பிளட் பாஸ் ஆகுது. அந்த பிளட்டில் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரிஷன்ஸ் சப்ளை ஆகுது. ஸோ சிம்பிள். ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஒவ்வொரு செல்ஸுமே ஹெல்த்தியாக இருக்கும். செல்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாம் ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா வைரஸ் வருது, அந்த இடத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவாக எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப அவசியம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அது ரொம்ப தேவை. ஓகே, இப்போ நம்ம இதயத்துக்கு லாஸ்ட்டாக எப்போ ஒர்க் அவுட் கொடுத்துருக்கீங்கன்றது யோசிச்சு பாருங்கள். இதயத்துக்கான ஒர்க் அவுட் மூச்சு எப்போ உங்களுக்கு நிறைய வாங்குச்சு கடைசியான்றதை பாருங்கள். ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு ரொம்ப தூரம் நடந்து எப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அது ரொம்ப யோசிக்கிற நிலைமையில் இருந்ததுனாக்கா நீங்கள் இன்றைக்கே இப்போயே கார்டியோ ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்னுடைய பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். பேசிக்கலி கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் ஹார்ட்னுடைய ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹார்ட் பீட் நீங்கள் கார்டியோ பண்ண உங்களுடைய இதயம் வேகமாக துடிக்கும். அது இதயத்துக்கு மிகப்பெரிய ஒர்க் அவுட். இதயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக பண்ண. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கார்டியோ பண்ணும்போது மூச்சு நிறைய வாங்கும். அந்த லங்ஸ் விரிஞ்சு சுருங்கும். லங்ஸ்க்கு மிகப்பெரிய ஒர்க் அவுட். அது லங்னுடைய கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா கார்டியோ ஒர்க் அவுட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ கார்டியோ ஒர்க் அவுட் வெயிட் லாஸ்க்கு ஒரு பேசிக், ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கும் கேலரி பர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப பேசிக் ஒர்க் அவுட். அண்ட் தென் அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் எதாக இருந்ததுனாக்கா எந்த ஒர்க் அவுட்ஸுமே அது சைக்கிளிங், ரன்னிங்கு, கார்டியோ ஒர்க் அவுட்ஸு, ஸ்விம்மிங்கு, பாக்ஸிங்கு, எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலுமே ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ரிலீவ் ஆகும். ஏன்னாக்கா அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க முடியாது. நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை பற்றி மட்டும்தான் யோசிச்சு பண்ணுவீங்க. அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட்ஸு ஈவினிங் பண்ண ஆரம்பிங்க. ஈவினிங் ஒரு 6 to 7 அந்த ரேஞ்சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஓகே, இப்போ நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மொத்தம் 7 பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 30 seconds பண்ண போகிறோம். 2 செட் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் அவுட்ஸ் போகலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட், ஜம்ப், ஷாட். ஸ்லைட் பண்ணி ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்லைட் ஏகுறீங்க, ஒரு ஸ்லைட் ஏகுறீங்க. ஓகே, இதான் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இப்போ டிஃபென்சிவ் ஸ்லைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, 1 2 3 1 2 3. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஹை நீ பண்ண போகிறோம். உங்கள் கை இங்கே வச்சுங்க, உங்கள் இடுப்பு கிட்ட கரெக்டாக. ஓகே, அப்புறம் உங்களை டச் பண்ணுங்க. அடுத்தது ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம்.
பஞ்சஸ் பண்ணும்போது நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தாக்கா உங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டும் ரைட் லெக் வந்து பேக்கும் வந்து வரணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லஞ்சஸ் ப்ளஸ் ஜம்பிங் ஜாக்ஸ் ரெண்டு சேர்ந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்கிப்பிங் இல்லாமல் கார்டியோ கூட முடியவே முடியாது. ஸ்கிப்பிங் இருக்கவங்க ரோப்பில் பண்ணுங்க, இல்லாதவங்க வெறும் கையிலே பண்ணலாம். ஸோ ரெண்டாவது செட் போகலாம். ஆக்சுவலாக என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் எஃபி பேஜ்லேயும் நான் வந்து என்னோடய டெய்லி ஒர்க் அவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சந்துரு ஸ்பெஷல்ன்ற பேரில் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த செட் போகலாம். அடுத்தது டிஃபென்சிவ் ஸ்லைட். அடுத்தது ஹை நீ பண்ணுவோம். Next, jumping jacks. பஞ்சஸ் பண்ணும்போது கால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுங்க. ஓகே, அடுத்தது ஜம்ப் லஞ்சஸ் ப்ளஸ் ஜம்பிங் ஜாக்ஸ்.